வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளக்கம். இது யாரை பற்றின பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாட்களாகவே இந்த மண்ணில் நம்மோடு அண்ணன் தம்பியாக மாமே மச்சானாக வாழக்கூடிய பிற மொழியாளர்கள், அது தெலுங்கர்களாக இருக்கட்டும், கன்னடர்களாக இருக்கட்டும், மலையாளிகளாக இருக்கட்டும், சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவங்களை பற்றின பதிவு கிடையாது. அந்த சாதாரண வெகுஜன மக்கள், இந்த மண்ணில் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த மக்களை பற்றின பதிவு கிடையாது. ஆனால் தங்களை பிற மொழியாளர்களுடைய தலைவர்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்களுடைய தலைவர் நான் தான், இல்லை நான் திராவிடன், இல்லை நாங்களும் தமிழர்களாக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இங்கே கட்சிகளையும் உதிரி கட்சிகளையும் உதிரி இயக்கங்களையும் நடத்தி கொண்டு இந்த திராவிட கூட்டங்களுக்கு ஒத்துவதி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை ஏய்த்து பிழைத்து கொண்டு தமிழர்கள் மீது அதிகாரத்தை செலுத்தி கொண்டு தமிழர்கள் நிலத்தினுடைய வளங்களை சுரண்டி பிழைத்து கொண்டு தன்னுடைய சொந்த இன மக்களையே பகடையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய திருட்டு திராவிட கூட்டத்திற்கு எதிரான பதிவு தான் இது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளும் சரி, நாம் தமிழர் கட்சியினராக இருக்கட்டும், அண்ணன் சீமானாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு தவறான விஷயத்திலாம் இங்கே கேட்டல. எங்களுக்குன்னு கை இருக்கிறது இந்த கையகல நிலம் தாங்க, பூமி பந்தில் ஏற்கனவே ஒரு தாயகம் இருந்தது ஈழம்ண்டு, அங்கே நாங்கள் போராடின எங்கள் உரிமைக்காக. அங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களை இனத்தவே அழிச்சு கொண்டுட்டாங்க. மீதி இந்த உலகத்தில் எங்களுக்கு இருக்கிறது இந்த தமிழ்நாடு மட்டும்தான். இங்கே மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் அரசியல் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கோம். இந்த நிலத்திலையும் பிற மொழியாளர்கள் எங்களை ஆட்சி பண்ணிட்டு இருந்தால் அது நல்லாவாங்க இருக்குது. எங்கள் நிலத்தை நாங்கள் ஆண்டுட்டு போகிறோங்க. அதுவும் எப்படி, முதலமைச்சர் பதவியை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, மற்ற அமைச்சர் பதவியெலாம் நீங்கள் இருந்துட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணிக்கையில் நீங்களும் நீண்ட நாட்கள் இந்த மண்ணில் வாழ்றீங்க, உங்களுக்கான உரிமையை நாங்கள் எப்போதும் மறுக்க போகிறதில்ல. இன்றும் கூட பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் எல்லாம் பிற மொழியாளர்கள்லாம் இருக்காங்க. சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடியவங்கெல்லாம் கூட இருக்காங்க. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்களாம் இங்கே வேட்பாளராகவே நின்றுருக்காங்க. அந்த அளவுக்கு பறந்துபட்டு தான் இங்கே தமிழ் தேசியவாதிகள் ஒரு அடிப்படை எங்களுக்குன்றது இருக்கிறது இதாங்க, தயவு செஞ்சு இந்த உரிமையை கொடுத்துருன்னு ஒரு கெஞ்சாத குறையாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அடிப்படை உரிமையை கெஞ்சி கேட்கறது கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த பிற மொழியாளர் அதிகார வர்க்கத்திற்கு, நான் அந்த பொதுமக்களை சொல்ல, அந்த அதிகார வர்க்கத்துக்கு பொறுக்க மாட்டுது. அப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள்லாம் எப்படா தமிழன்னு சொல்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா, நீங்கள் எப்படி பிறந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி பிறப்பவே இழிவுபடுத்தும் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒரு கட்சியாக இயக்கமானது இல்லை, அவங்க அண்ணன் சீமானை அவர்களை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதில் ஒரு பெண்மணி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க நீங்களே கேளுங்க. அது உனக்கு ஆபம் இல்லை, ஆனால் உனக்கு நீ மறந்துருக்கா, நீ இன்னைக்கு நான் பெரிய ஆளுன்ற, நீ பெரிய ஆள் கிடையாது. ஆனால் நாங்கள் நினைச்சோம்னு வச்சுக்க வேற மாதிரி ஆயிடுவோம். வேணாம், நாங்கள் ஒருத்தர் தாழ்வா பேசுறதோ அந்த ஜாதி இந்த ஜாதி அவங்க தெலுங்கு வரக்கூடாது, தெலுங்கு இருக்க மாட்டேன். என்னப்பா தெலுங்கு, நீயும் மனுஷன் நாங்களும் மனுஷன், உடனே பத்தி நாங்க பேசலையே. நல்ல ஓசனை வண்டி நல்லா நினைச்சு பார்த்தா ஒரு தாய்க்கு பிள்ளைன்றது அப்பா அம்மான்றது பெத்த தாய் சொன்னாத்தே இதே அப்பா இதே அம்மான்றது தெரியும். அதை நல்லா நினைச்சு, உனக்கு உங்க அப்பா அம்மான்றது யாருக்கு தெரியுமா? உனக்கு விவரம் தெரிஞ்சு உங்க அம்மா இதே அப்பா, இதே உங்க சித்தப்ப, இதே உங்க பெரிய பொண்ணு சொன்னாத்தே உனக்கு தெரியும். அந்த மாதிரி எங்கத வீர வேண்டிய கட்ட உங்க கொண்டாட்டி மாண்டி போய் போராட்டம் பண்ணாங்க. அதாவது இது ஏதோ சீமான் அவர்களை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இங்கே நிறைய பேர் புலங்காயுதம் அடைச்சிருக்காங்க. சீமானை சொல்லடா, ஒட்டுமொத்த தமிழனே அவங்க அப்படி தான் கேட்பாங்க. நாளைக்கு சீமானை தவிர்த்து விட்டு வேற ஒருவன் இந்த தமிழ்நாட்டில் தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொன்னால் உன்னை பார்த்தும் இதே கேள்வி தான் கேட்பாங்க. உங்கள் அம்மா யாருன்னு தெரியுமா, உங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, நீங்கள் எப்படி பிறந்தீங்கன்னு தெரியுமா, அப்புறம் எப்படி நீ தமிழனானேன்னு சொல்லி கேட்பாங்க. இது வரைக்கும் இப்போ இவங்கெல்லாம் தெலுங்கர்களாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தமிழனும் நீங்கள் எப்படி தெலுங்கர்கள், உங்கள் அம்மா யாருன்னு தெரியுமா, உங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா, உங்கள் எங்கே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்றது தெரியுமான்னு யாரும் கேட்கல. கேட்கறதுக்கு நம்மளுக்கும் வரல. அந்த அளவுக்கு இழிவான பிறவிகள் ஒன்றும் கிடையாது தமிழர்கள். ஆனால் இந்த அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பிறமொழியாளர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்குறாங்க, யார் தமிழன் யார் தமிழன். இது வரைக்கும் யார் தமிழன்னாச்சும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழனை நேரடியாகவே பார்த்து நீங்கள்லாம் யாருக்கு பிறந்தீங்கன்னு கேட்குறாங்க. இதை விட ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் இந்த தமிழினத்துக்கு நடக்கவே நடக்காது. இதையும் கேட்டுவிட்டு மானத்தமிழன் பூரா ரோட்டில் மீசியை வச்சுட்டு சுற்றுறோம்னா நாண்டுக்கிட்டு பொங்கி சாகலாம். இதை விட ஒரு கேவலம் இந்த தமிழ் இனத்துக்கு இனி வரவே போகிறதில்ல. நீங்கள்லாம் யாருக்கிட்ட பிறந்தீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் நாண்டுக்கிட்டு சாகலாம். இந்த இனம் இனி இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்றதான் கேள்வி. ஈழத்திலேயாவது கௌரவமாக போராடி செத்தார்கள். ஆனால் இங்கே ஏன் சாகிறேன், எதுக்கு சாகிறேன், ஏன் வாழ்றோம்னே தெரியாமல் மானங்கட்டு போய் ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த தமிழினம். இதுவே அந்த பெண்மணி ஒரு சாதியை குறித்து இந்த சாதியினர் எதுக்கு பிறந்தீங்கன்னு சொல்லி எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டிருந்தா இந்நேரம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரமே வெடித்திருக்கும். ஆனால் இங்கே சாதியாகத்தான் தமிழன் இருக்கானே தவிர தமிழ் இனத்திற்காக என்று ஒருத்தவனும் கிடையாது. அதனால தமிழனை எவ்வளவு இழிவாக பேசினாலும் இங்கே யாருக்கும் எந்த சூடு சோரணையும் வராது, வரவும் போறதில்லை. இத்தனை நாட்களாக நான் தமிழினத்தில் பிறந்தது, ஒரு பெருமை மிகு இனத்தில் பிறந்துட்டேன், மொழிகளின் தாய்மொழியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கர்வமாக பெருமையோடு இருந்தேன். இப்போ இந்த கட்சிக்காரங்க பேசுனது, அந்த அம்மா பேசுனதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் போய் இந்த மானங்கட்ட இனத்தில் ஏடா பிறந்தான், இதுக்கு நம்ம பிறக்காமலே இருக்கலாம்டா அப்படின்னு தோணுது.
இது ஏதோ அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் கட்சியை சார்ந்தவங்க அந்த பெண்மணி பேசுனதில் அந்த கோவத்தில் பேசுன்னு நினைக்க வேணாம். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக கடந்து போகிறாங்க. ஒரு எதிர்ப்பு குரல், நீங்கள் அவங்கள போய் தாக்க வேணாம், அவங்க மீது வன்முறையில் ஈடுபட வேணாம், ஒரு கண்டன குரல் எழுப்பலாம்ல. இது மாதிரி பேசக்கூடாதுமா, நீ 1000 தான் இருந்தாலும் இது தமிழருடைய நிலம், இங்கே தமிழரை தமிழன் தான் ஆள வேண்டும், நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கீங்க, உங்களுக்கான உரிமை என்பது இருக்குது, அதை நாங்கள் மறுக்கலை, அதுக்காக நீங்கள் எங்கள் மீது அதிகாரம் செலுத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு எதிர்ப்பு குரல் கூட இங்கே யாருமே வரல. நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் அசிங்கப்பட்டு போயிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இங்கே நினச்சி கடந்து போகிறாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப வலியும் வேதனையும் கோபத்தையும் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி கூட தமிழர்கள் பல நிலங்களில் அடி வாங்கினாங்க. இங்கே வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் அடி வாங்கினாங்க, அப்புறம் கேரளாவில் அடி வாங்கினாங்க, கர்நாடகாவில் அடி வாங்கினாங்க, அங்கே உடைமைகள்லாம் பறித்து அடித்து நம்மளை விரட்டினாங்க. அப்போதெல்லாம் நம்மளுக்கு சப்ப காரணம் ஒன்று இருந்துச்சு, அது வந்து அவங்களுடைய நிலம்ப்பா, என்ன பண்ணுறது, அவங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க, நம்ம நிலத்தில் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலை நம்ம படுத்திக்க முடிஞ்சு. ஆனால் இங்கு தமிழின நாட்டிலே வந்து தமிழர்களெல்லாம் வந்து நீங்கள்லாம் யாருக்கு பிறந்தீங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதை விட அவமானம் இருக்க வாய்ப்பே இல்லை. தமிழர்களை பூரா துணியை உருவிட்டு ரோட்டில் நிர்வாணப்படுத்தினதுக்கு சமம். அமனமாக நம்மளெல்லாம் திரிய விட்டுட்டாங்க, நம்மளுடைய பிறப்பவே பேசி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு விதத்தில் அவங்களெல்லாம் வந்து நான் பாராட்டுவேன். அவங்களுடைய ஒற்றுமையை காட்டுறாங்களே, இது வந்து அவங்களுடைய நிலம் கிடையாது, பூர்வீகமாக அவங்களுடைய நிலம், வாழ வந்தவர்கள் தான் இங்கே. ஆனாலும் இங்கே ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு ஒற்றுமையாக நீ எவ்வளோ பெரிய எத்தனை கோடி வேணுமா நீ இருந்துட்டு போடா, நாங்கள் தாண்டா இங்கே அப்படின்ற ஒரு தைரியமாக அவங்க பேசுகிறாங்க இல்லையா. எங்களுடைய தலைவர் தான் எங்களுக்கு முக்கியம், அவங்களுக்கு எங்கே வேணுமா செலவு பண்ணா அப்படின்னு வந்து பேசுகிறாங்க இல்லையா. அந்த ஒற்றுமையும் உணர்வும் தமிழர்கிட்ட இல்லையே. அப்படி இல்லாத போது அவங்க பேசுகிறத கேட்கறதுல தப்பே கிடையாது. நீங்கள் இந்த விட இன்னும் கொஞ்சம் அந்த அம்மா 4 வார்த்தை கேவலமாக அவங்க பேசியிருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய இது. இங்கே வந்து தெருவுக்கு கருணாநிதிகளுக்கு சிலை வைக்கப்படுது, ஆனால் தமிழ் தலைவர்களுடைய சிலையெல்லாம் எங்கே இருக்குது, தமிழர்களுடைய வரலாறுலாம் எங்கே இருக்குது. இப்படி தொடர்ந்து வரலாற்று ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தமிழர்கள் வந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட இது சமூகம் விழிப்புணர்வு பெற மறுக்குது. இதில் இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, அந்த பிறமொழியாளர்கள் தான் தமிழ் தேசியவாதிகளை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் தமிழர்களை கேவலப்படுத்துறாங்க. என்ன வந்து சீமான் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன், என்ன தமிழ் தேசியவாதி எப்போ பாரு தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டை யாருன்னா நல்லவங்க பூரா ஆண்டுட்டு போட்டுமே, யார் தமிழர்கள், ஏன்டா உனக்குன்னு இருக்குது இந்த கோமன அளவு இருக்கக்கூடிய இடம், இந்த கோமனத்தையும் விட்டுவிட்டு நான் அமனமாவோட தெரிய போகிறீங்க அப்படின்னு தான் எல்லாரையும் பார்த்து கேட்க தோணுது. என்ன பண்ணுறது, தமிழினம் இப்படி அசிங்கப்படுறதுக்கே பிறந்தது, அவமானப்படுவதற்கு பிறந்தது, அழிந்து போவதற்கு பிறந்தது. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு தான் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. மானங்கட்ட போராடாத இனம் அழிந்து போவதில் எந்த தவறும் கிடையாது. தமிழினம் அழிந்து போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது, அழிந்து போகட்டும். இந்த காணொலி சம்பந்தமான என்னுடைய கருத்துக்களை இதுதான். இதில் உங்கள் சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்கள். வீழ்வது நாமாயினும்